ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகும்போதெல்லாம் சீக் கபாப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மட்டன்லையும் பண்ணலாம், சிக்கன்லையும் பண்ணலாம். இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. 150லேருந்து 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொடுக்குற பீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீசஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம சேனலில் வெறும் 300 கிராம் சிக்கன் வச்சுட்டு எப்படி 11 ஸ்டிக்ஸ் ஆஃப் கபாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீக் கபாப் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணாலே போதும், அடுத்தடுத்து எப்போ செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவு இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போது இந்த சீக் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். 300 கிராம் எலும்பில்லாத சிக்கன், கொஞ்சமாக மல்லித்தலை, அதே அளவில் புதினா இலைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ். இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம புதினா தலை, மல்லித்தலை, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சிக்க போகிறோம். அதே மிக்ஸி ஜாரில் இந்த சிக்கனையும் குட்டி குட்டியாக நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு தட்டி அதோட சாரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட சக்கை இருக்கும்ல அது மட்டும் வேணும். நம்மளுக்கு சாறு சேர்த்தோம் அப்படின்னா இது கபாப் லூஸாக வரும், பிடிக்கிறதுக்கு வராது. இப்போது சிக்கனை நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சாரை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் அந்த சக்கை அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக மல்லித்தலை, புதினா தலை, மிளகாய் அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்தாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மற்ற இலைகளையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக தட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது உள்ள சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் கிரம்ஸ் உங்களுக்கு எந்தளவு ஈரப்பதம் இருக்கோ அந்தளவு சேர்த்தா போதும். நான் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துருக்கேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட கோட் ஆகட்டும். எடுத்து வச்சுருக்கலாம் உப்பு, அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நான் ரிமைனிங் இருக்கிற பிரெட் கிரம்ஸையும் சேர்த்துக்க போகிறேன். பிரெட் கிரம்ஸ் தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அகெயின் பிரெட் கிரம்ஸ் சேர்க்கும்போது இந்த சீக் கபாப் ஒரு மாதிரி சாஃப்டாக வராது, ஹார்டாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சீக் கபாப் ஜூஸியாக வரணுன்றதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
பால்லேருந்து கொஞ்சமாக நான் வந்து உருண்டை மாதிரி போட்டுக்கிறேன். இந்த அளவு இருந்தால் போதும். எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது குச்சி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மாவு உருண்டை எடுத்து, எதுவுமே நீங்கள் ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த உருண்டையை வந்து நீளமாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டால் போதும். அதுவே அதில் ஸ்டிக் ஆகிக்கும். இந்த அளவு நான் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஷீக் கபாப் ஒன் டைம் செஞ்சாலே போதும், மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து செஞ்சிட்டே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு. அந்த அளவு இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டிக்ஸ், அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இந்த கபாப் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் தான் அது எடுத்துக்கும். எண்ணெய் ரொம்ப செலவாகாது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. அதனால் பயப்படாமல் சாப்பிடலாம். குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிடலாம். இந்த டிஷ் வந்து துருக்கி மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் கருப்பாயிடும். சுற்றி எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு திருப்பி திருப்பி வச்சுக்கணும். எல்லா சைடும் சமமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். தீயை வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு சீக்ரெட்டான சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு டொமேட்டோ கெட்சப் எடுத்துக்கலாம். அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஆரிகானோ வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை நீங்கள் வந்து சைட் டிஷ் மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், துருக்கி மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் போகாமல் நீங்களும் வீட்லேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.